வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட மசாலா பொருட்கள் அனைத்துமே நம்ம ஃபுட்டி தமிழா சேனல் மூலமா ரொம்ப குவாலிட்டியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் நம்ம வீட்டில இருந்தே தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். 20க்கும் மேற்பட்ட மசாலா பொருட்கள் எல்லாமே தரமான ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணி அன்னன்னைக்கே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுனால நல்ல ஒரு தரமான டேஸ்டியும் நல்ல ஒரு குவாலிட்டியான மசாலாவும் நம்மளால கொடுக்க முடியுது. நம்ம ஃபுட்டி தமிழா சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த உலகத்தில் எந்த நாடுகளில் இருந்தாலும் சரி அல்லது இந்தியாவில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி அவங்க வீட்டுக்கே நம்ம ஷிப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மேலும் விவரங்களுக்கு டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான முருங்கை விதை இட்லி பொடி நம்ம செய்ய போகிறோம். இந்த முருங்கை விதையை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், உயர் ரத்த அழுத்தம் கண்ட்ரோலாக இருக்கும், சுகர் கண்ட்ரோலாக இருக்கும். இந்த முருங்கை விதையை வச்சு எப்படி இட்லி பொடி செய்யலான்னு ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கை விதை இட்லி பொடி செய்ய தேவையான பொருட்கள்: காய வைத்த முருங்கை விதை 100 கிராம், வெள்ளை உளுந்து 500 கிராம், கடலைப்பருப்பு 250 கிராம், வெள்ளை எள்ளு 100 கிராம், சீரகம் 25 கிராம், மிளகு 25 கிராம், பெருங்காயம் 25 கிராம், காய வைத்த பூண்டு 25 கிராம், வரமிளகாய் 25 கிராம், உப்பு 75 கிராம். முருங்கை விதை இட்லி பொடிக்கு எடுத்து வைத்த எல்லா பொருட்களும் தனித்தனியாக வறுத்தெடுத்துக்கலாம். காய வைத்த முருங்கை விதை எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும். நம்ம வீட்லேயே முருங்கை மரம் இருந்துச்சுன்னா காய் நல்லா முத்துனதுக்கப்புறம் காய வச்சு நம்ம விதையை எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பொருட்களுமே நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம்.
முருங்கை விதை இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.